வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. உங்கள் எல்லாருக்குமே யாரு மேலேயோ தீர்க்கக்கூடாத கோபமோ பகைமை உணர்வோ இருக்க தான் செய்யும். சான்ஸ் கிடச்சா அவங்கள பழி வாங்கணும்னு யோசிப்போம் இல்லையா? இப்படி தான் சிராஜ் அப்படிங்கிற ஒரு வாத்தியார் கிளாஸில் பாடம் எடுத்துகிட்டு இருக்காரு. பகைமை உணர்வை நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சும்மா சாதாரணமாக கொஷின் கேட்குறாரு பசங்க கிட்ட, உங்களுக்கு யாருக்காவது யாரு மேலேயாவது தீர்க்கக்கூடாத கோபம் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை எல்லா பசங்களும் கை தூக்குறாங்க. சார் எனக்கு சார் அப்படின்னு. இவ்வளோ கோபம் இருக்காடா, எத்தனை பேர் மேலே அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அவங்க மேலே இவங்க மேலேன்னு சொல்லிட்டு 4-5 பேரை சொல்கிறாங்க. அப்போது ஏன்டா இவ்வளோ கோபம் அப்படின்னு சொன்னால், அவன் என்னை இவ்வளோ தூரம் அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஒருத்தன் அவனுக்கு நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு எனக்கு வலிச்ச வழியை புரிய வைப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். அவனை ஜென்மத்துக்கும் நான் மறக்க மாட்டேன், ஜென்மத்துக்கும் அவனை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது, அவனை எனக்கு வெறுப்பு உணர்வாக இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் அவங்களோட வெறுப்புணர்வை ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட வாத்தியார் இவனுக்கு எப்படியாவது இதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கையிலையும் ஒரு மஞ்சள் பையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா ஒரு கூடை நிறைய தக்காளி பழத்தை கொண்டு வராரு. எல்லார் கையிலையும் அந்த மஞ்சள் பையில் 4-5 தக்காளி பழத்தை கொடுத்து, நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன்டா, நான் இதில் மட்டும் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு சிறப்பு பரிசு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பசங்களாம் ஆர்வமாக என்ன போட்டி அப்படின்னு கேட்குறானுங்க. மஞ்சள் பையில் 4-5 தக்காளி பழத்தை போட்டு கையில் கொடுக்குறாரு. நீங்கள் எப்போவுமே இந்த தக்காளி பழத்தை கையிலேயே வச்சுருக்கணும். தூங்கும் போதும், சாப்பிடும் போதும், பாத்ரூம் போகும்போதும், இல்லை எங்கே போனாலும், டியூஷன் போனாலும் இதுதான் கதை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறானுங்க. 2 நாள் 3 நாள் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓடுது. அடுத்து தக்காளி அழுகி நார ஆரம்பித்ததும் பசங்களுக்கு பயங்கர ஸ்மெல் தாங்க முடியாமல் என்ன பண்ணனே தெரியலை. மற்ற பசங்க கிட்ட போகவே கூச்சப்படுற அளவுக்கு தக்காளி நார ஆரம்பிச்சிருது. தக்காளி துர்வாடை ஜாஸ்தி ஆக 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 பசங்கள்லாம் அலறி அடிச்சுட்டா வாத்தியாட்ட ஓடி வராங்க. சார் ப்ளீஸ் சார், இந்த போட்டியிலேருந்து நாங்கள் விலகிக்கிறோம், நீங்கள் இந்த தக்காளியை தூரம் போடுறதுக்கு, குப்பையில் போடுறதுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லடா, இன்னும் கூட 2 நாள் வச்சுக்கோங்க அப்படின்னு. சார் இன்னும் 1 நாள் கூட மனசு தாங்காது சார், ரொம்ப நாறுது சார் அப்படின்னு. அப்போ தான் சொன்னாரான், டே இந்த நாரின தக்காளி பழத்தையே உன்னால் 2 நாள் வைக்க முடியலையே, மற்றவன் மேலே உள்ள நாரின எண்ணத்தை நீ எவ்வளோ நாள்டா மனசுக்குள்ளே வச்சுருக்க, அது ஒன்று தாண்டா குப்பையாக்கி அழுகி நார வைக்கும் அப்படின்னு சொன்னாராம். யோசித்த பசங்க, ஆமாம் இல்லை, அவன் மேலே உள்ள வெறுப்பில் நான் என்னோட உடம்பையும் மனசையும் எவ்வளோ சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கணும். நாம் இருக்கிற இடத்த பார்த்து அலங்காரம் பண்ணுறோம், ஆனால் நம்ம மனசை இவ்வளோ குப்பையாக வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தக்காளி பழத்தை குப்பையில் போய் போட்டுட்டானுங்களாம். அதோட அவனுங்க யாரை ரொம்ப வெறுத்தாங்களோ அவங்கக்கிட்ட போய் அன்பாக பேச ஆரம்பிச்சவும் செஞ்சுட்டாங்களாம். நம்ம லைஃப்பில் அப்படி யாரையாவது ரொம்ப வெறுத்து நம்ம லைஃப்பில் இவங்கள பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது, இவங்க பேஜில் நம்ம லைஃப் பேஜில் இவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்ப்பு எழுதி வச்சுருக்கீங்களா? அதை நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிங்கனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.